ஆத்மா வணக்கங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையும் ஆன்மீகத்தை பற்றி தாங்க பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலத்தை பற்றி எனக்கு என்ன தவத்தில் காட்டி கொடுத்தாங்களோ அதை தான் நான் பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. 120 ஆண்டு காலம் வாழலாம் அந்த பூமியில் அப்படிங்கிறது காலக்கணக்கு இருக்குதுங்க. மனிதனுடைய எண்ணங்கள் மூலியமாகவும் பழக்க வழக்கங்கள் மூலியமாகவும் ஒரு மனிதன் ஆயுள் காலத்தை குறைச்சிக்கிறாங்க. நான் தவம் பண்ணி என்னுடைய ஆயுள் காலம் 84 ஆண்டு காலம் எனக்கு உயிர் வாழலாம், இந்த பூமியில் இருக்கலான்னு எனக்கு ஒரு காலக்கணக்கு இருக்குதுங்க. எங்க அம்மாவுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்துருச்சுங்க. தர்மபுரி மாவட்டத்துல ஒரு ஆஸ்பத்திரியில, ஒரு கிராமப்புறத்துல இருக்கிற ஒரு ஆஸ்பத்திரியில எங்க அம்மா சேர்த்தனோம். கொரோனாவில் எங்க அம்மா சீரியஸ் ஆயிட்டாங்க. 3 ஆக்சிஜன் எங்க அம்மாவுக்கு வச்சிருந்தாங்க. 17 நாள் நாங்க பெட்ல வச்சிருந்தோம் எங்க அம்மாவை. டாக்டர் என்கிட்ட கூப்பிட்டு, உங்க அம்மாவை நீங்க வேற ஆஸ்பத்திரியில சேர்த்திக்கிங்க, அவங்க ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்க, சின்ன வயசுக்காரங்களை காப்பாத்தினா கூட குழந்தை குட்டிங்க இருக்குது, அவங்க காப்பாத்துவாங்க, உங்க அம்மாவை நீ வேற எங்கேயாவது ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்த்திருமான்னு சொல்லி டாக்டர் என்கிட்ட சொன்னாங்க. அவர்கிட்ட ஆம்புலன்ஸ் கூட என்கிட்ட பணம் கிடையாதுங்க. எங்க அம்மா இறந்தாலும் சரி நான் எடுத்துட்டு போயிடுறேன், உயிர் பொழைச்சாலும் சரிங்க நாங்கள் பார்த்துக்குறோம், வேற ஹாஸ்பிட்டலில் போகிற அளவுக்கு எங்ககிட்ட வசதி இல்லைன்னு நான் சொல்லிட்டேங்க. எங்கள் அம்மாவும் செத்து போயிடும்னு ரொம்ப பயந்துக்கிட்டு தூங்காமே இருப்பாங்க. நைட்டு பகலாக தூங்குனா செத்து போயிடுவோம் அப்படின்ட்டு எங்கள் அம்மா தூங்கவே தூங்காது. எங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அவங்க தகனத்துக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் எங்கள் அம்மா இறந்துருவோன்னு சொல்லி ரொம்ப பயந்து என்கிட்ட கெஞ்சி கேட்டு உயிருக்காக நிறைய போராடிட்டு இருந்தது, இறக்கக்கூடாதுன்னு. நானும் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 10 நாள் நானும் சரி வயசாயிடுச்சு எப்படியோ ஒன்று போகட்டும்னு நானும் இருந்தேங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா உயிர் வாழணும்னு ஆசைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி ஒரு நிழல் கூடம் இருக்குது. நிழல் கூடத்தில் உட்காந்து தவம் பண்ண ஆரம்பிச்சேங்க. என்னுடைய ஆயுள் காலம் எவ்வளோ இருக்குதோ எங்கள் அம்மா உயிர் வாழ்கிற வரலையும் என்னுடைய ஆயுள் காலத்தை எங்கள் அம்மா கிட்ட நான் கொடுத்துட்றேன். எங்கள் அம்மா எவ்வளோ நாள் வாழணும்னு நினைக்கிறாங்களோ என்னுடைய ஆயுளில் எடுத்துக்க ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுக்கிட்ட நான் மன்றாடி கேட்டுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா உயிர் பொழைச்சி வந்துட்டாங்க. இன்றைக்கும் ஆரோக்கியமாக தான் இருக்கிறாங்க. என்னுடைய ஆயுள் காலத்தை எங்கள் அம்மாவுக்கு நான் கொடுத்தேங்க. தவத்தில் எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் சாக கிடக்கிறவங்கள காப்பாற்றக்கூடாது, அவங்க காலக்கணக்கு முடிஞ்சிருச்சு இதோட அப்படின்னா அப்படியே விட்டுறணும். வேண்டுதல் வச்சு தவம் பண்ணி காலக்கணக்கு முடிஞ்சிருச்சுன்னா தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரிங்க, அவங்க இந்த பூமி விட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு காலங்கள் இருக்குது. அந்த கர்மாவும் நீ தான் கழிக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டாங்க. அந்த கர்மாவும் நான் தாங்க கழிக்கிறேன். எல்லோருக்கும் ஆத்ம வணக்கங்க. ஓம்